வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அந்த அவன் யாரு? பிசாசுடைய கேரக்டர் என்ன? முந்தின வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சுமத்தும்படி குற்றம் சாட்டுகிறவன். சிலர் சாடிட்டே இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? எப்படியாவது தானியேல் இடத்தில் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடிட்டே இருந்தாங்களாம். அதாவது பார்க்கும்போது சிலருக்கு குறை தெரியும், அதை நம்ம சொல்லுவோம். இது அது அல்ல, ஏதாவது குறை இருக்கான்னு பார்ப்பாங்க, தெரியுமா? ஆமே. சரி, பருப்புல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா பருப்பு நல்லா வச்சுட்டாங்களே, சாம்பார்லையாவது பார்ப்போம். இல்லை, அதுவும் நல்லா வச்சுட்டாங்களே, ரசம் அதுவும் நல்லா வச்சுட்டாங்க, பாயாசம் அதுவும் சூப்பராக வச்சுட்டாங்க, என்ன பண்ண? அப்பதான் ஒருத்தங்க சொல்லுவாங்க, மோர் இல்லை. மோர் இல்லையா? இதான் அந்த குற்றத்தை இப்படி தேடிட்டே இருப்பான் சாத்தான். சில பார்க்குறாங்க, கரெக்ட் தானே? குற்றம் சுமத்தும்படி குற்றம் சாட்டு அவன் விழுந்தான். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, ஒரு தேவ பிள்ளையினுடைய சாட்சியின் ஜீவியம். ஆமென். நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வைங்கள, அங்கதான் சத்துரு விழுறான். 2 வாரங்களாய் தொடர்ந்து கேட்டோம் ஆபேலினுடைய சாட்சி. அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். போன வாரம் யாரை பத்தி கேட்டோம்? ஏனோக்கு. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து ஆவியானவர் பேசினார். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால் அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப நமக்கு ஆண்டவர் இவ்வளவு அனுகூலம் பண்ணி இருக்கிறார். இப்படி அனுகூலம் பண்ணி இருந்தும் நாம் தோத்துட்டோன்னு வைங்களேன், அந்த இடத்துல சத்துருவானவன் உண்மையிலே அவன் சிரிப்பான், அவன் மகிழுவான், ஆனால் பரலோகம் துக்கப்படும். யூதாசை குறித்து இயேசு துக்கப்பட்டார். யூதாசின் மேல இயேசு கோபப்படல, மாறாக துக்கப்பட்டார். ஆனா பேதுரு மேல கோபப்படுவார். ஆமென். தகப்பன் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாத அப்படிங்கிறார். உண்மையிலே ஆண்டவர் நம்ம மேல கோபப்படுறாரா, கண்டிக்கிறாரா, நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கிறோம்னு அர்த்தம். ஆனா யூதாசை குறித்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இவன் இப்படி பிறக்காம இருந்திருந்தாலே நல்லா இருக்குமே அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவர் என்னை பற்றி இன்னைக்கு ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல, என்கிட்ட என்ன பற்றக்கூடாது, கோபப்பற்றக்கூடாது. இல்லை, எனவே தான் எரேமியா சொல்றார், ஆண்டவரே என்னை தண்டியும் அப்படிங்கிறார். ஓ லார்ட் கரெக்ட் மீ, என்னை கரெக்ட் பண்ணுங்க, என்னை தண்டிங்க, என்னை விட்டுறாதீங்க. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். சில காரியங்கள் நிமித்தம் கர்த்தர் நம்மை சில சிக்ஷையை தரார்னா சந்தோஷப்படுங்க. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய சிக்ஷையெல்லாம் கிடையாது, சின்ன சிக்ஷை. நம்ம செஞ்சதை வச்சு பார்த்தா நமக்கு அப்படி செய்யணும். அவர் நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை இருப்பான். சில சிக்ஷை. இப்போ மோசே பார்த்தீங்களா, மோசே கிட்ட என்ன சொல்வார்னா, நீ தான் கானானுக்கு போவ. ஆனால் இப்போ சொல்ல, நீ போக மாட்டா, யோசுவா போவா, நீ வந்துரு அப்படிங்கிறார். அவனுக்கு அங்கே ஒரு சிக்ஷை கொடுக்கப்படுகிறது. ஆமே. ஏன்னா நாளைக்கு அவர் நியாயத்தில் போய் இருக்கும்போது சத்துருவானவன் அப்படிதான் கொண்டு வருவான். இதுக்கு என்ன பண்ணீங்க, இதுக்கு என்ன பண்ணீங்க, இதுக்கு எப்படி பண்ணீங்க. ஆண்டவர் சில காரியத்தை அனுமதிப்பார். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். எனவே தான் அப்போ அதுல அப்போ தப்பு பண்ணா கண்டிப்பா அடி கன்ஃபார்மா. அதுக்கு தான் அந்த அடி உள்றதுக்கு முன்னாடி ஒப்புரவாயிரணும். இது கடைசியில் அப்படி இழுக்கும் போது இயேசுவே என்னை ரட்சியும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. கடைசியில் அப்படி அந்த லாஸ்ட் இதில் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, எங்க கிடைக்கும்? ஆமே. இந்த லாஸ்ட் இழுப்புல ஆண்டவரே ஆங்கிறதுக்குள்ள போயிடும். அனுக்கிரக காலம், ரட்சணிய நாள்,
வாசல் அடைபட்ட பிறகு நமக்கு எங்க போகணுன்னே தெரியாது. ராத்திரி எண்ணெய் வாங்கிறதுக்கு 5 பேர் போறாங்க. எண்ணெய் வாங்கினாங்களானோ தெரியாது. ஆனா ஆண்டவர் வருகை வந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆமே, அங்க போனா எப்போ எண்ணெய் கிடைக்கும். அது ஆண்டவர் வந்துட்டு போனாலும் கிடைக்கும். அங்க 24 மணி நேரம் துதி ஆராதனை. ஆண்டவர் வந்துட்டு போனாலும். ஆமே, இந்த கதவு அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள வந்துடணும். இந்த 12வது அதிகாரத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை பாருங்கள். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. நான் இதை ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போகவில்லை, ஆனால் இதை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். 2 கண்ணோட்டத்தில் இது பார்க்கப்படுகிறது. எழுத்தின்படியாக நம்ம பார்த்தோம் என்றால் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இது தெரியும். யோசேப் ஒரு சொப்பனம் காண்பார். அந்த சொப்பனத்திலே என்ன காண்பார்? ஆதியாகமம் 37:9 அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பையும் சேர்த்து 12 அப்போ என்னை வணங்கினது என்று சொல்லுகிறான். அப்ப இது இஸ்ரவேலை குறித்து காண்பிக்கப்படுகிறது. வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் நான் அந்த ஆங்கிள் இப்ப போகவில்லை. இது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது என்றுதான் எழுதி கொடுத்தார். அப்ப இங்கே இந்த ஸ்திரீ என்பவள் யார்? இந்த சூரியன் என்பது என்ன? இந்த சந்திரன் என்பது என்ன? இந்த 12 நட்சத்திரங்கள் என்பது என்ன? ஆமென். எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 31, 32 வசனங்களிலே பார்க்கும்போது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்கிறார். ஒரு புருஷன் மனைவியை வைத்து எபேசியர் 5 அழகா 22 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஸ்திரீ என்பவள், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், சபை. ஸ்திரீயை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவள் பலவீன பாண்டம். 1 பேதுரு 3:7 பலவீன பாண்டம். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவேதான் சபைக்கு தலையா யார் இருக்கிறார் தெரியுமா? கிறிஸ்து இருக்கிறார். அது பலவீன பாண்டம், ஈஸியா மேற்கொள்ளலாம். ஆனா கிறிஸ்து தலையா இருக்கிறதுனால, கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறதுனால பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்ள முடியாது. எனவேதான் பாருங்கள், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள். சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்கிறார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்கிறார்கள், எரேமியா என்கிறார்கள். அன்று கேட்டுட்டே, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அப்பதான் பேதுரு சொல்லுவார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த கல்லின் மேல். அந்த கல் யாரு? யாரை பார்த்து சொல்றார்? அதனை பேதுருவை பார்த்து இந்த கல்லுங்கிறார். அநேகர் பேதுருவை கல்லாக்கிட்டாங்க, அநேகரை கல்லாக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க. பேதுரு கல்லல்ல, கேபானா பாறை துண்டு, ஒரு துண்டு, அவ்வளவுதான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று பேதுரு பார்த்து சொல்ல காரணம் என்ன தெரியுமா? பேதுருக்குள்ள இப்ப என்ன இருக்கு தெரியுமா?
கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இருக்கிறது. கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இருக்குல்ல, அதன் மேலதான் கர்த்தருடைய சபை கட்டப்பட்டு வருகிறது. இத பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. அதனாலதான் அவரை அறிகிற அறிவிலே மோசே கிட்ட சொன்னார், நீ அங்க வந்து நெல்லு, நான் அவன் பக்கத்துல வந்து நிற்பேன். மோசே பக்கத்துல கர்த்தர் வந்து நின்று அவருடைய நாமத்தை சொன்னாராம். சபை அவள் சூரியனை அணைந்திருக்கிறாள். சூரியன் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆனாலும் அவருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார் நீதியின் சூரியன், சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அவருடைய நீதி, அவர்தான் நீதி. நாம் எல்லாம் இன்னைக்கு கூடி வந்து நிற்க காரணம் கிறிஸ்து நமக்கு நீதியா இருக்கிறதுனால. நம்ம நீதியில வந்தோம்னு நினைக்கிறீங்க? நம்ம நீதி இல்லைன்னா பிராகாரத்துல கூட நிற்க தகுதி கிடையாது. ஏன் தகுதி கிடையாது? ஆமென். எனக்கு 100% தெரியும், அவரால மட்டும்தான் நான் நிக்கிறேன், அவரால மட்டும்தான் நான் ஓடுகிறேன், அவரால மட்டும்தான். ஹல்லேலூயா. எனவேதான் அவர் ஞானமும் நீதியும் மீட்புமானார் என்று 1 கொரிந்தியர் 1 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியும் ஞானமும். கைகளை உயர்த்தி இயேசுவே. மறக்கவே கூடாது. அந்த பரிசேயன் வந்து அவனுடைய நீதி எல்லாம் சொன்னான் பாருங்க, பிடிக்கவே இல்லை ஆண்டவருக்கு. பிடிக்கவே இல்லை. நான் அப்படி பண்ண பிடிக்காது ஆண்டவருக்கு. நம்ம பண்றத அப்படி பெருசா நம்ம எப்படி சொல்றோம்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நான் காரைக்கால்ல ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன். அங்க வந்து ஒரு யூத் மீட்டிங் 2017. 2015 ஆண்டவர் அழகான கண்கள் பாட்டு கொடுக்குறாங்க. 2016 அந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. அந்த பாட்டு கிருபையினால எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகுது. 2017 அந்த காரைக்கால் மீட்டிங் போயிட்டு அந்த யூத் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து அபிஷேகம் அடையாளம் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சைட்டில் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த ஃப்ளோவில் பயங்கரமாக பேசிட்டு, பாரு உனக்கு ஒரு அடையாளம், பாரு எனக்கு ஒரு அடையாளத்தை பற்றி அழகான கண்கள் பாட்டுனால எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சுன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு போய் உக்காரேன். என் ஸ்பிரிட்டு கிடந்து அடிக்குது அடி. என்னாண்டவரே, நான் ஆண்டவர் பேசுகிறாங்க, அழகான கண்கள் பாட்டுனாலே உனக்கு அடையாளம் கிடைச்சி, அந்த அழகான கண்கள் பார்த்ததுனால தான் உனக்கு அடையாளம் கிடைச்சினார். அந்த இடத்துல வச்சு அழுதுட்டேன். ஆமே. ஆண்டவர் நமக்கு தருகிற மேன்மைய அதனால அதனாலன்னு சொல்லக்கூடாது, அவராலே. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா உடனே அந்த போராட்டம் இருக்கும். அதனாலதான் கர்த்தர் நல்ல ஜோமன் வைக்கிறார். நல்ல ஜோமன் வைங்க. 4 விட்டவே அதை ஊதிட்டு இருக்காதீங்க. நான் வந்து அப்படி ஜோம் பண்ணேன், கிருபையினால ஜோமன் வச்சா. உபவாசிக்க வைக்கிறாரா, சந்தோஷம். அரைக்கதவை ஏன் அடைக்கிறான்னு சொல்றா தெரியுமா? அப்பவே தெரியும், ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. ஆமே. ஹல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக. அவர் அதான் சபை சூரியனை அணிந்திருந்தார். இங்க கிறிஸ்துவின் நீதி தான் சொல்லப்படும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவருடைய, சங்கீதம் 22 கடைசி, அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அது இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, அது சபைக்கு வேலை கிடையாது. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தலை சொரியுதுன்னா கைதான் மேல போகுது. இப்ப கை வந்து நிக்குது, எனக்கு சாட்சி சொல்லணும். எதுக்கு? நான் சொரிஞ்சு விட்டேன். இப்படி நம்ம அப்படிதானே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா போகுது. அது அதுக்கு வேலை. காலில் முள்ளு குத்துச்சுன்னா வாய் ஆண் கத்துது, கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, கண்ணுக்கும் காலுக்கும் சண்டை. உனக்கு என்ன ஆனாலும் நான் இனி அழமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்குமா? இருக்காது. எங்க ஒரு கண்ணாடிக்கு என்னெல்லாம் சப்போர்ட் தேவைப்படுது. கண்ணாடி எங்க வைக்கிறோம்? கண்ணாடி எதுக்கு வைக்கிறோம்?
பார்வைக்கு. ஆனா அதுக்கு மூக்கு தேவைப்படுது, 2 காது தேவைப்படுது. இப்ப கண்ணு சொல்லுது, பாரு உனக்கு மூக்காடி இருக்கா, காதாடி இருக்கா, ஆனா கண்ணாடி இருக்கு பாத்தியா. மூக்கு மட்டும் இப்படி வச்சா கண்ணாடி கீழே, சிலர் கண்ணாடி இங்கே இருக்கும். மூக்கு ஒழுங்கா அட்ஜஸ்ட் ஆகும். யாராவது வச்சா கோச்சிக்காதீங்க. சரி, நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சுயமா சாதிச்சிடலான்னு. கிறிஸ்டியன் லைஃப் வந்து இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது, அது சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. நான் மட்டும் இந்த சர்ச்சில் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆமென். இங்க நீதி, ஒருவருடைய நீதி தான் உயர்த்தப்படும். நீதியும் ஞானமும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ஆதரவே நீதி. ஆதரவே அற்பமான சகமம் ரேதனரே அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, அன்பால். ஆமென். தயவால் பெற்றே, தயவால். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம். ஏன் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறது சபை என்றா, அங்கதான் ஆரோக்கியம் இருக்கு. செட்டையின் கீழே நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஒவ்வொரு முறை நம்ம கூடி வர்றது எதுக்கு தெரியுமா? நமக்கான போஜனத்தினால பலப்பட. திருப்பி வெளியே போறோம், என்னடா இவன் போன சனிக்கிழமை சோர்ந்து போய் சண்டே சூசைட் பண்ணுவான்னு பார்த்தா சண்டே அவ்வளவு தெம்பா வரா. இது எப்படி ஆயிட்டு? அந்த நீதியின் சூரியன் சட்டையின் கீழே. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை மீட்டிங்னால. கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் போய் அட்டெண்ட் பண்றேன். அந்த மீட்டிங் முடிந்ததும் ஒருத்தர் பார்க்க வந்தார். எல்லாரும் பிரேயர் பண்ண நிக்கிறாங்க, அவர் தனியா நிக்கிறார். அப்போ வாங்க பிரதர்னு, இல்லை எல்லாரும் போட்டோம் அப்படி, எனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா. சரி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு சொன்னார், நேற்று அதுக்கு முந்தின நாள் வந்து சூசைட் பண்ணுறதுக்கான செட்டப் எல்லாம் வச்சுட்டார். வாழ்க்கை வெறுத்து எல்லாம் போச்சு, இனி வந்து ஒரு நாளை ஃபேஸ் பண்ண முடியாது சொல்லி நைட்டு சூசைட் பண்ணணும். அதுக்கான என்னெல்லாமோ வாங்கி வச்சிருக்கிறார். அது விட்டா இது விட்டா அதுன்னு சொல்லிட்டு 3-4 ஐட்டத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் ஒரு போஸ்டர் பார்த்தா நம்ம மீட்டிங் வந்து அங்கே நடக்குது. அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணி மீட்டிங் ஒரு சர்ச்சில். அப்போ சரி நம்ம சாவதான் சாவும், ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டாவது எப்படியெல்லாம் வராங்க பாருங்க. ஆமென். அந்த மீட்டிங்கில் ஆண்டவர் பேசினார். முடிச்சுட்டு வந்து என் கையை பிடிச்சிட்டு என்ன சொன்னார்னா, நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோத்தையும் தூக்கி தூரப்பட போறேன், நான் வாழ்ந்துருவேன். ஹல்லேலூயா. அந்த சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கு. நான் சொல்றது ஒரு சாட்சி, இப்படி 1000 சாட்சிகள் வரும். எத்தனை சாட்சிங்க. அவங்க வெளியே புறப்பட்டு போய், இவங்க எல்லாம் சிலர் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க கண்டிஷனுக்கு, இந்த கடனுக்கெல்லாம் இவங்க சூசைட் பண்ணியிருப்பாங்க, இந்த வியாதிக்கு இவங்க மறித்திருப்பாங்க. அதனாலதான் விசாரிக்கிறது போல உள்ளே வந்து வெளியே போய் தூற்றி தெரிகிறார்கள். ஆனால் இந்த செட்டையின் கீழே இருக்கிற ஆரோக்கியம் செட்டையின் கீழே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெளியே புறப்பட்டு போய் கொளுத்ததன் சூரியனை அழிந்திருக்கிறாள். அது மாத்திரமல்ல, அவளுடைய காலின் கீழே என்ன இருக்கிறது தெரியுமா? சந்திரன். இது பூமிக்கு நிழலாயிருக்கிறது, உலகத்துக்கு நிழலாயிருக்கிறது. உலகத்துல தான் சபை இருக்கிறது, ஆனா உலகத்துக்கு உள்ள சபை இல்லை. உலகம் எல்லாம் சபைக்கு காலுக்கு கீழே. உலகத்தை தூக்கி சபை தலையில வைக்க கூடாது.
அதான் உன்னை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நாம் கிறிஸ்துவை, அதாவது சூரியனை அணிந்திருக்கிறான், சந்திரன் கால் கீழே இருக்கிறது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், சபை இயேசு உயர்த்தோம்னா உலகம் சபைக்கு காலுக்கு கீழே. ஆமென். சபையின் நோக்கமும் விருப்பமும் பூமிக்குரியவர்கள் மேல இருக்கக்கூடாது. அதுதான் சந்திரன் காலுக்கு கீழே. சபையின் நோக்கமும் விருப்பம், நான் பூமிக்குரியவைகள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். கொலோசியர் 3:1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட, நானே வாசிக்கிறேன், எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே. அப்போ பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் என்னெல்லாமோ இருக்குன்னு தான் அர்த்தம். அது பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு சேர் இருக்குன்னு நினைக்கிறோம், அது இன்னும் இருக்கு. அது அந்த இடத்தில் உள்ள மேலானவைகள், அதுக்குன்னு ஒரு மேன்மை இருக்கிறது. பரலோகத்துக்கு போறதே பெரிய பாக்கியம். ஆனா இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த பிளேஸ் இருக்குல்ல, அதுக்கென்று மேன்மை. நீ கிறிஸ்துவுடனே கூட, அதாவது ரட்சிக்கப்பட்டேன் நிச்சயம் உள்ளவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அநேகருடைய தூக்கம் பறந்ததற்காக ஸ்தோத்திரம். யார் தூங்கல? சும்மா சொல்ல. அப்ப நம்முடைய நாட்டம் என்ன? சந்திரன் காலு கீழே, சபையின் காலு கீழே தான் இருக்கணும். அதுக்காக பூமிக்குரியவர்கள் வேண்டான்னு இல்ல, அதான் காலு கீழே இருக்கு. இந்த பூமியில வாழ பூமிக்குரிய நன்மைகள் தேவை. ஆனா அவர் சபையினுடைய போக்கஸ் அதன் மேல இருக்கக்கூடாது. அதன் மேல இருந்து அப்படியே மாறிடும். சூரியனை அணிந்திருக்கிற சபை சந்திரனை அணிந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள். உலகம் உள்ளே வந்துட்டு, சபைக்குள்ளே உலகம் வந்துட்டா அவர் நீதியின் சூரியன் வெளியே போயிடுவார். வெளியே போய்தான் லவோதிக்கா சபைக்கு வெளியே நின்று தட்டிட்டு இருக்கிறார். இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். எபேசு சபைக்கு சொல்லும் போது அவர் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார், சென்டர்ல இருக்கிறார். ஆனா இப்ப பார்த்தா லாஸ்ட் 7வது சபைக்கு சொல்லும் போது வெளியே நின்று தட்டிட்டு இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு சொல்லுகிற சுவிசேஷம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது, நமக்குள்ள உலகம் வரக்கூடாது. நம்ம உலகத்துல தான் வாழ்கிறோம். உலக நன்மைகள் நமக்கு தேவை, அதையெல்லாம் கர்த்தர் தருவார். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு 10 வருடமா, அதாவது நிறைய டைப் பீப்புள் இங்க இருக்கிறோம். இதுல தலைமுறைகளுக்கு ஆனா நன்மை வைத்திருக்கிறவர்களும் உண்டு. 1 வருடம் 2 வருடத்துக்கான சேவிங்ஸ் வைத்திருக்கிறவங்களும் உண்டு. 1 மாதம் 2 மாதத்துக்கான சேவிங்ஸ் வைத்திருக்கிறவங்களும் உண்டு. 2 நாள் 3 நாளைக்கு சமாளிக்கிறதுக்கானதும் உண்டு. இல்ல அன்னன்னைக்கு காரியமே கஷ்டம், அப்படிப்பட்டவங்களும் உண்டு. ஆனா எல்லாரும் நடத்துறாருல. எங்க நீங்க ஸ்ட்ரக் ஆகி நின்னீங்க? எங்க நீங்க விழுந்தீங்க? கர்த்தர் நடத்தலையா? கர்த்தர் உங்களை வனாந்தரத்துல நடத்துறாருன்னா உங்க தலைமுறையை கானான்ல கொண்டு போவார். இது தேவனுடைய நீதி. இது தேவனுடைய நீதி. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் நாம் பார்க்கலைங்கிறார் தாவீது. ஏன்னா தாவீது சாப்பாட்டுக்காக ஒரு ஆசாரியின் வீட்டு கதவை போய் தட்டுறார். எப்படி இருக்கும் தாவீதுக்கு? ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்து அவன் அப்படிதான் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க. தாவீது போவாசுடைய கொள்ளு பேர. போவாஸ் பெரிய எஜமான். அந்த வீட்டில் பிறந்த ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். வேற யாராவது அந்த வீட்டில் 7-8 பிள்ளைங்க, ஒரு 4 பேர் ராணுவத்துக்கு போனாங்க, மீதி 3 பேர் ஆடுமைக்கு போனாங்கன்னா வாஸ்தவம். ஆனா இவனை மட்டும் அப்படி ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் தாவீது சொல்ற, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலுங்கிறார். என் சகோதரர்களுக்கு அவங்க என்ன வேட்டு மனுஷனா பாக்குறாங்க. அவ சின்ன வயசுல இருந்தே ஒதுக்கப்பட்டவன் தாவீது. இப்ப பாருங்க, ஒரு நாள் பசி
ஒரு ஆசாரியன் வீட்டு கதவு போய் தட்டுறார். ஆசாரியன் சொல்றாரு, சாப்பாடுலாம் இல்லப்பா, தேவ சமூகத்தில் வச்சு அப்பந்தான் இருக்குன்னு. ஆனாலும் தாவீது கேட்கிறாரு, எடுத்துட்டீங்கன்னா அது சாதாரணமாயிரும்ல, எடுத்து கொடுங்க அப்படிங்கிறான். எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருக்கிறவங்களுக்கு. சாப்பிடும்போது தாவீது நினைச்சிருப்பான், ஆண்டவரே நாளைக்கு என் பிள்ளையும் இப்படி போய் ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டுமா ஆண்டவரே. தாவீது பல சங்கீதங்களை 30 வயதுக்கு உள்ள எழுதினார். நிறைய சங்கீதம் எழுதினது 30 வயசுக்குள்ள. அதாவது ஒரு 80 வயதான நபர் 80 வருஷம் வரை ஒரு ஆள் வாழும்போது என்னெல்லாம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதை 30 வயசுக்குள்ள ஃபேஸ் பண்ணவன் தான் தாவீது. 30 வயசுக்குள்ள. அந்த தாவீது முதிர் வயதான போது ஒரு சங்கீதம் எழுதுகிறார். அதுதான் 37. இளைஞனானே, முதிர் வயதும் உள்ளவனானே. பார்க்கிறார், எழுதுகிறார். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் நான் பார்க்கல. சாலமோன் எப்படி சாப்பிட்டார் தெரியும்ல? சொன்னா அடிக்க வருவீங்க. சாலமோன் சாப்பாடை நீங்க போய் படிச்சு பாருங்க. சாப்பிட்டு 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 சாப்பிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் எதுக்கு அதை சொல்றேன்னா, அந்த போக்கஸை விட்டுறக்கூடாது. நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படும் போதே நாம் யாரை தரித்து கொண்டு விட்டோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள். சந்திரன் அவளுடைய பாதத்துக்கு கீழே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள். இந்த 12 நட்சத்திரங்கள் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், அப்போஸ்தலர்கள் மூலம் கொடுக்கப்பட்ட உபதேசம். பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்று, அப்ப அந்த 12 பேர் பெந்தேகோஸ்தே நாள்ல எழும்பி நின்று ஜனங்களுக்கு பேசுகிறார்கள். அங்கேதான் உபதேசம் கைமாற்றப்படுகிறது, ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 12 பேரையும் கர்த்தர் அழைத்து, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். இந்த 12 பேர் எழுந்து நின்று இப்பொழுது பெந்தேகோஸ்தே நாளிலே ஜனங்கள் சூழ்ந்திருக்க கொடுக்கிறார்கள். அதிலே அந்த அஸ்திவார உபதேசங்கள் தான் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், வேறுபாடு, ஜெபம், ஐக்கியம், அப்பம் விற்குதல். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40, 41, 42 வசனங்களிலே இந்த 7 காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் உலகத்தார் அல்ல. அதுதான் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பு, ஞானஸ்நானம். அங்கே வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அவர்கள் அந்யோன்யத்திலும் அப்பம் வெட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதுதான் உபதேசம். இந்த உபதேசத்துல சபை நிக்கணும். ஹல்லேலூயா. வெறும் வாக்கு தத்தம், கர்த்தர் அப்படி செய்வார் இப்படி செய்வார் மட்டும் இல்லை. அதான் வசனத்துல நிக்கணும். நான் சொல்லி இந்த வசனங்களின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெருவெள்ளம் வந்தது, பெருக்காற்று மோதி அடித்தது, ஆனாலும் அது அசையாமல் உறுதியாய் நின்றது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் மணல் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவனுடைய வீடும் கட்டப்படும். சபையில வர எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா யார் நிப்பாங்க தெரியுமா? வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். ஆனா நிக்கிறது யாரு தெரியுமா?
யார் நிலைத்திருப்பாங்க தெரியுமா? பெருவெள்ளம் வந்து 2 வீட்லயும் மோதி அடிக்கும். உபதேசத்தை கை கொள்ளுறவனை அடிக்கும், உபதேசத்தை கை கொள்ளாதவனை அடிக்கும். ஆனா உபதேசத்தை கை கொள்ளாதவன் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம எந்த சபையை பாருங்க, நிக்க முடியாது, அநேகருக்கு நிக்க முடியாது. ஏன்னா அவங்க நோக்கம் வேற. அவங்களுக்கு தேவை உபதேசம் கிடையாது, அவர்களுக்கு தேவை வாக்குத்தத்தம், அவர்களுக்கு தேவை நன்மை. நன்மைக்காக மட்டும் வருகிறவர்கள் மட்டும் இருந்தாங்கன்னா எல்லா சர்ச்சுமே நிரம்பி ஒழிச்சிருக்கும். ஆமாவா இல்லையா? நன்மைக்காக ஜனங்கள், நன்மைக்காக ஒரு கூட்டம் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். வார்த்தைக்காக யாரிடத்தில் செல்வோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு என்று சொல்லி வந்தார்கள். 12 பேர் மட்டும் மீதி இருக்கிறாங்க. எனவேதான் வசனத்தில் நிலைத்திருக்கணும், வசனத்தை அதிகமாய் படிக்கணும். உடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை யுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம். அதான் இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன். கிறிஸ்துவை குறித்து அறியணும், நம்ம வாஞ்சிக்கணும். ஏசப்பா இன்னும் எனக்கு உங்களை எனக்கு காட்டி கொடுங்கப்பா அப்படி சொல்லிட்டு நீங்க பைபிள்ல திறந்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஜீசஸை பார்க்க முடியும், எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். ஆமென். நீங்க நீங்க போய் ஒரு நோட் வாங்குங்க, அல்ல ஒரு டைரி வாங்குங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்னு போட்டுட்டு நீங்க எங்கெல்லாம் பைபிள் படிக்கும் போது எதுலெல்லாம் கிறிஸ்து வெளிப்படுகிறாரோ அதெல்லாம் நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி வைங்க. இன்னையிலேருந்து அப்படியே செய்யுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுற வார்த்தையில எழுதுறோமே இயேசுவை இந்த இடத்துல நம்ம படிக்கும் போதே நமக்கு தெரியும், ஜீசஸை பார்க்க முடியும். ஏன்னா ஜீசஸை நம்ம அனுபவிக்கிறோம்ல, ஜீசஸை நம்மளால ஃபீல் பண்றோம்ல, ஜீசஸோடு பழகுறோம்ல, அதனால தெரியுது இது இது அவர் கேரக்டர். ஏன் நம்ம யோசேப்புக்கு சில கேரக்டரை பார்த்ததும் ஜீசஸ்ன்னு சொல்றோம்? ஏன்னா ஜீசஸை நம்ம பார்க்கிறோம். ஆமென். பைபிள்ல போவாசை பார்த்ததும் ஜீசஸோடைய ஒப்பிடுறோம் தெரியுமா? ஏன்னா ஜீசஸோடைய கேரக்டர் அங்க பார்க்கிறோம். பைபிள் ஃபுல்லா இந்த தள்ளுபடி ஆகமங்கள்லாம் இருக்குங்க, நிறைய இருக்கு. வேற பைபிள் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க, நம்ம பைபிள்ல கிடையாது. ஏன் சில ஆகமங்கள் தள்ளுபடி ஆயிட்டு தெரியுமா? எதுல எல்லாம் ஜீசஸ் இல்லையோ அதெல்லாம் அவுட். பைபிள்ல சேர்க்கப்பட்ட 66 புத்தகத்திலும் ஒருவர் மட்டும் உயர்ந்திருப்பார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 66 புத்தகத்திலையும் இயேசு எங்கெல்லாம் இருக்கிறான்னு சொல்ல முடியும். ஏற்கனவே சொல்ல வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கும். இப்போ நான் அதை சொல்லி டைம் எடுக்க விரும்பவில்லை. இயேசு தான், ஜீசஸ் தான், ஜீசஸ். ஆமென். டெய்லி இதுல தான் நிக்க முடியும். இந்த சபை என்ன செய்கிறது? 2வது வசனம், அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் சபையுடைய டியூட்டி. ஆத்துமாதாயம், ஆத்துமாதாயம். எதற்காக நம்ம கூடி வருகிறோம்? எதற்காக ஸ்பெஷல் மீட்டிங்லாம் வச்சு, எதற்காக இப்படி காஸ்பல் ஒர்க் எல்லாமே பண்ண காரணம் என்ன? அலறினாள். ஆத்துமாதாயம். இது யாருடைய பாரம் தெரியுமா? இது ஜீசஸுடைய பாரம். ஆமென். ஒரு ஸ்திரீ தான் கர்ப்பவதி ஆவால, புருஷனால ஸ்திரீ கர்ப்பவதியாகி அந்த பிரசவ வலி அவ துடிப்பாங்க. ஆனா ஸ்திரீ உள்ள லேபர் வார்டுல இருந்து துடிக்கும் போது வெளியே இருந்து புருஷன் இருந்து துடிச்சிட்டு இருக்கும். ரட்சிப்பு கர்த்தரால. ஆனா சபைக்கு அந்த டியூட்டியை கர்த்தர் வச்சிட்டார். சபையை மணவாட்டி ஆக்கிட்டார். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை, அதை நான் செய்யலைனா நான் இப்ப பிள்ளையெல்லாம் பெத்துக்க மாட்டேன். சிலர் அப்படி டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் கல்யாணம் ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் என்ன கல்யாணம்லாம் ஓகே ஆயிட்டு திடீர்னு கேன்சல் ஆயிட்டு, அது அந்த அந்த பொண்ணு போன்ல பேசினா பாஸ்டர், பேசினாலே கேன்சல் ஆகுமா? இல்ல, அது ஒரு 5 வருஷத்துக்கு குழந்தையே பெற்றுக்க மாட்டேன்டா. அப்ப நீ இருமா, வீட்டிலேயே இருமான்னு சொல்லிட்டு நான் போனேன். சிலருக்கு அப்படி ஒரு டிமாண்ட். என்ன கணக்கில் போயிட்டு இருக்குன்னு தெரியல. அப்ப நீங்க 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணணும்? மேரேஜ் பண்ணணும்.
சில பார்க்குறாங்க, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் வைத்த நியமத்தை மாற்றாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதே போலதான், அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு இருக்கிற ஆத்துமாக்கள் போதும். ஆமென். இந்த பழைய சர்ச்சு அப்பா இறந்து 3 மாசத்திலேயே நம்ம அந்த வேலையை செய்யணுங்கிற அந்த ஒரு ஆவியானவர் ஃபோர்ஸ் பண்ணி அது செய்ய ஆரம்பிக்கும் போது ஒருத்தங்க கேட்டாங்க, இப்போ எதுக்கு அவசரம்? அது என்ன கேட்குறாங்கன்னா, இருக்கிறவங்களே இனி இருப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா அப்பா இல்லை. அதனால இருக்கிறவங்களுக்கே பழைய சர்ச்சு தாராளம் போதும். நியூ இயர் சர்வீஸே பழைய சர்ச்சில் திருப்தியா நடத்த முடிஞ்சது 2016. அப்போ ஏன்னா ஆவியானவர் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற, நீ சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணு, சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணு. எனக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல, ஏன்னா அந்த டைம் நம்ம அப்போதான் என்ட்ராய் வாரோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆண்டவர் இப்போ இந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்லையா சொல்லும்போது, திடீர்னு அந்த கூட்டத்தில் இருந்து இன்னொரு அங்கிள் எழும்பி சொன்னாங்க, அது இப்போ இருக்கிறவங்களுக்கு இல்லை, இனி வரப்போறவங்களுக்கு அப்படின்ட்டாங்க. அந்த வேடை பிடிச்சாச்சு. ரைட், ஆமா ஆமா ஆமா, இனி வரப்போறவங்களுக்கு இது பத்தாது, இது வரப்போறவங்களுக்கு. பாருங்க, சில நேரத்தில் நம்ம வாயில வார்த்தை இல்லைனாலும் நம்ம கூட இருக்கிறவங்க வாயிலையாவது வார்த்தையை வச்சிருவாரு. ஆமே. கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்படி அலறினதனுடைய பலன் என்ன தெரியுமா? ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. இப்படி இவ பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறும் போது இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்கிறது? 3-4 வசனங்களிலே சத்துருவானவன் எழும்புகிறதை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. சபையை குறித்த அடையாளத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 1வது வசனம், பெரிய அடையாளம். பெரிய அடையாளம். சத்துருவை குறித்த அடையாளம், அது ஒரு அடையாளம். ஆனா நம்ம எப்படி பார்ப்போம் தெரியுமா? அது பெரிய பாம்பு. சபையை குறித்த அடையாளம், அது பெரிய அடையாளம். சபை கிறிஸ்துவை தரித்திருக்கிறாள், பெரிய அடையாளம். உலகம் சபையின் கால் கீழே இருக்கிறது, பெரிய அடையாளம். இது வலு சர்ப்பம், வேற ஒரு அடையாளம். பாம்புங்கிறது உசு உசுங்குது. சரி, அவனையும் குறித்து எழுதுறேன். வேறொரு அடையாளம் காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளும், தன் தலைகளின் மேல் 7 முடிகளை உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிட்டு. இத வான மண்டலத்தில் இருக்கிற ஆவி. வான மண்டலத்துல தான் இந்த சர்ப்பம் இருக்கு. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனை. எனவேதான் சில ஜெபங்களுக்காக நாம் போராட வேண்டி இருக்கும். சில காரியங்கள் பாருங்க, தானியேல் 9வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், நேரம் வேகமா போகுது. நான் இன்னும் செய்திக்குள்ள என்றாகல, ஆனா இதை டச் பண்ணிட்டு உள்ள போக விரும்புற ஆவியானவர் கடந்த வாரத்தில் இதுதான் மெடிடேட் பண்ண வச்சுட்டே இருந்தா. எனவே தான் நான் அதை டச் பண்ணி உங்க மத்தியில் பேசிட்டு இருக்கிறேன். புரிந்து கொள்ள நான் ஆவிக்கிற கண்ணோட்டத்தோடு பேசுகிறேன். இந்த சரித்திரம் பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு. கர்த்தர் என்ன காட்டி தராரோ அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சில ஜெபங்களுக்கு பாருங்க, நீ வேண்டிக் கொள்ளும் துவங்குறதுக்கு முன்னே கட்டளை பிறந்தது. யாருக்கு? தானியேலுக்கு. அதே தானியேல் 10வது அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுவார். 21 நாள் கழிச்சு தான் பதில் வரும். ஆனா பதில் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு. ஆனா பெர்ஷியா நாட்டின் அதிபதி 21 நாள் என் கூட போராடினான் இருக்கு. இந்த வான மண்டலத்தில் இருக்கிற ஆவி போராடிட்டே இருக்கும். அப்ப ஆன்சர் பதில் கொண்டு வர்ற தூதனுக்கு பேர் என்ன? கேப்ரியல். கேப்ரியலால அவனை வெட்ட முடியும், ஆனா கேப்ரியல் செய்ய மாட்டார், ஏன்னா அங்கிருந்து கட்டளை வரல. இந்த தூதர்கள் நம்மள மாதிரி கிடையாது. நம்ம என்ன, எள்ளுன்னா எண்ணெய் அனுப்போம், அவங்க எள்ளுன்னா எள்ளுதான் அனுப்பாங்க. நம்ம எள்ளுன்னா நாங்க எண்ணெய் அனுப்போம். எதுக்கு? மட்டும் எள்ளு தானே கேட்டாங்க, முடியலன்னா விட்டுரு. ஆமென். தூதர்கள் அப்படி கிடையாது. கேப்ரியலுக்கு தூது கொண்டு கொடுக்கிற நியூஸா இது வேலையா? அந்த கேப்ரியலால அடிக்க முடியும், ஏன்னா விழுந்தவன் அல்லவா மற்றவன். கேப்ரியல்ல நிக்கிறவன் இல்ல, சமூகத்தில் நிக்கிற பிரதான தூதர்கள் ஒருவன். ஆனா பேசாம இருக்கிறார், வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யார் வரணும் தெரியுமா? மீகாவேல் வரணும். மீகாவேலுக்கு தான் அந்த கமாண்ட். மீகாவேல் விரட்டினதுக்கு அப்புறம் தான் நேர கீழே போறார். தானியேலே, நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்ததுமே கட்டளை வந்துச்சு. ஆனா ஏன் 21 days ஆச்சு தெரியுமா? அங்க போராடிட்டு இருந்தான், வெயிட் பண்ணிட்டு இருந்த கமாண்டுக்காக.
எனவேதான் தேவ பிள்ளைகளே, சில தாமதங்கள், அதனாலதான் குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னே மோசே சும்மா இப்படி கையை நீட்டினார், அவ்வளவுதான், சமுத்திரம் பிளந்தது. ஆனா அமலேக்கியரை அடிக்கிறதுக்கு கையை உயர்த்தி வச்சுட்டே இருக்கணும். சில நேரத்தில் டவுன் ஆகும், சில நேரத்தில் சில ஜெபத்துக்கு உடனே பதில் வர மாதிரி தெரியாது. அக்னியை இறக்கிறது எலியா, ஆண்டவர் என்ன கேளும் என்ன கேளும். மொத்தம் 40 to 45 வேர்ட்ஸுக்குள்ளதான் சொல்லியிருப்பார். யாரு? எலியா. பெரிய ஜெபம்லாம் கிடையாது, சிம்பிளா ஜெபம் பண்ணி முடிப்பார். அக்னி இறங்கிட்டு. ஆனா மழை வர வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெண்ட் ஆகிறாரு, பார்க்கிறாரு இல்ல. ரெண்டாவது பெண்ட் ஆகிறாரு, பார்க்கிறாரு இல்ல. மூணாவது இப்படி 7 தடவை குனிந்து நிமிந்து சில காரியங்களுக்காக போராட வேண்டி இருக்கும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, ஜெபத்திலே விழிச்சிரு, ஜெபத்திலே தரிச்சிரு. ஒரு புறம் போராடி கொண்டிருக்க, மறுபுறம் சத்துருவானவன் எழும்பி 1/3 தள்ளி போட்டது. அப்போ சிலரை சத்துரு தள்ளி போடுகிறான். யாரை சத்துரு தள்ளி போடுகிறான்? வேதம் 2 கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 11:32 வாசிக்க வேண்டாம். ஆமே, உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேச்சினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க, கர்த்தர் ஒருவரே ஆராதிக்கும்படி ஒப்பு கொடுத்து வந்தவர்கள் அந்நிய தெய்வத்தை நாடி போகிறது. உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க, அவங்க எல்லாம் சத்துரு என்ன பண்ணுவான் தெரியுமா? விழத்தள்ளுவான். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, 2 பேதுரு 2:14 உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிப்பான. உறுதி இல்லாத ஆத்துமாக்கள், உறுதியே இருக்காது. அதனாலதான் சொல்றேன், நீங்க எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் வசன பழக்கம் இல்லைன்னா சத்துரு பாழாக்குவதற்கு ரொம்ப டைம் ஆகுது. வசன பழக்கம், எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, வசன பழக்கம். ஆமே, வசன பழக்கம். வசனத்தோடு பழகணும். இல்ல நாங்கெல்லாம் சர்ச்சில் அப்படியே வரும், ஓலை இருக்கும் போதே வரும், அப்போ இருக்கும் போதே வரும். அப்போ இருக்கும்போது வந்தாலும், திராட்சரசம் இருக்கும்போது வந்தாலும், வசன பழக்கம் இல்லைன்னா உறுதி இல்லாத ஆத்மா. 3 வருஷம் கூட இருந்த சீஷர்களுக்கு ஒரு இரவு உறுதி இல்லாம ஓடினாங்கல்ல, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அதனாலதான் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் கொண்டிட்டு. இது ஒரு புறம் இப்படி சத்துருவானவன் எழும்பி, வேதம் என்ன சொல்லுகிறது? அவளுடைய பிள்ளையை, பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே, 4வது வசனம் 12:4 வாசிங்க. அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அவளுக்கு முன்பாக. எனவே ஆத்தும ஆதாயம் செய்யற சபை மேல அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும். ஆல்ரெடி 10 பேர் வந்துட்டாங்கல்ல, வச்சு கூட்டம் நடத்திட்டு போக வேண்டியதானே. எதுக்கு நீ லைவ் போடுற? எதுக்கு இன்னொரு ஆளுக்கு இந்த செய்தி போகணும்? எதுக்கு 4 பேருக்கு சுவிசேஷம் போறீங்க? எதுக்கு சொல்ல போறீங்க? எதுக்கு டிராக்ட் கொடுக்கறீங்க? ஆத்தும ஆதாயம் செய்கிற சபை மேல சத்துருவானவன் அப்படி எரிஞ்சிட்டு இருப்பான். எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இப்படி நிற்கும் போதும், ஆமே, 5வது வசனம், சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுதான் ஆத்தும ஆதாயம், பரலோகத்தில் சேர்க்கப்பட்ட கூட்டம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே. இப்படி இருக்கையில் தான் சத்துருவானவனுக்கு தாங்க முடியல. எனவேதான் அக்கினி நின்று தப்பு வைக்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரம் போல இருப்பார்களாம். சபையே, ஆத்தும ஆதாயங்கள் எதுக்கு? பாம்பு வந்து கனவுல வர்றதுக்கா? ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமே, அவன் விழுந்து போனவன், அவன் பற்களை கத்த தகர்த்து போட்டு விட்டான். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய இப்ப சைஸை மட்டும்தான் காட்டி பயமுறுத்திட்டு இருக்கிறான். உறுதி இல்லாதவங்க விழுந்துருவாங்க, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க விழுந்துருவாங்க. எனவேதான் காலேப் யோசுவாவை போல உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் வாழ்வது அவசியம். இப்பொழுது சபை என்ன செய்கிறது தெரியுமா?
அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். வனாந்திரம் என்ன ஆண்டவரே, ஆத்தும ஆதாயம் செய்த என் வாழ்க்கை வனாந்திரமாப்பா, சுவிசேஷ ஊழியம் செய்த என் வாழ்க்கை வனாந்திரமாப்பா. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே 1260 நாள் அளவு அவளை போஷிப்பதற்காக, அங்கே அந்த நாட்களை விட்டுருங்க, அங்கே அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அங்கே அப்ப அங்க 1260 நாளுன்னா வனாந்திரம் பெர்மனன்ட் கிடையாது, கொஞ்ச நாட்கள் தான். எனவேதான் 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பலவித பாடுகள். ஆனாலும் கர்த்தர் விட்டார் நினைக்கிறீங்க, அங்கே அவளை போஷிப்பதற்காக. சிலர் வாழ்க்கையில நீ எழும்பிட்டேன்னா உன் மூலம் அநேக ஆத்துமாக்கள் பெற போகிறார்கள், பெற பண்ணப்பட போகிறார்கள். எனவே வலு சர்ப்பம் உன் வாழ்க்கையில போராடி இன்னைக்கு உன் வாழ்க்கை வனாந்தரமான நிலையில் இருக்கிறது. ஆனால் அதை குறித்து நீ கலங்காதே. உன்னை போஷிக்கவில்லையோ, உன்னை காப்பாற்றவில்லையோ, உன்னை நடத்தவில்லையோ, அங்கே தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் உண்டாயிருந்தது. எப்பொழுது சபை வனாந்திரத்தில் அந்த கஷ்டம், அந்த நெருக்கம், அந்த துன்பம், அந்த உபத்திரவம் என்கிற நிலையில் வந்ததோ, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையில உன்னை சத்துரு வனாந்திரத்துக்கு துரத்தும் போது உன் கதை முடிஞ்சிட்டு அவன் நினைக்கிறான். ஆனா நீ வனாந்திரத்தில் இருக்கும் போது வானத்துல யுத்தம். ஆமென். நீ வனாந்திரத்தில் இருக்கும் போது வானத்துல யுத்தம், வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ள நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென். ஜெயம் கொள்ளவில்லை. அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போய், அவர்கள் இருந்த இடம். ஆமென். சபையே ஆமென். உயிர் மீட்சி அடையுங்கள். ஒன்ன நீ இருக்கிற இடத்திலிருந்து துரத்துனா பாரு, அவன் இருந்த இடமே இல்லாதபடிக்கு, அவனுடைய அட்ரஸே இல்லாதபடிக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி, நீ இருக்கிற இடம் தெரியாம நல்ல கைகளை தட்டி, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த யுத்தத்துல தான் கீழே விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று? அதுதான் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும், வாசிங்க, அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். விட்டுறக்கூடாது, நிக்கணும். என்ன வந்தாலும் நம்புவே என்னே சமீபரை, யார் கைவிட்டாலும் எனது அகல ஆள எவ்வளவு அன்பு கூர்ந்தா. நம்பிக்கையோடு வலது கரத்தை உயர்த்தி, என்ன துன்பங்கள் வந்தாலும்
அவர் என்னை சபையே கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் வனாந்திரம், ஆனாலும் போஷிக்கிறாரா? ஆமே, என் வாழ்க்கை வனாந்திரம் தான். தீமை செய்து பாட அனுபவிக்கிறவர்களை குறித்தல்ல நான் சொல்லிக் கொண்டிருப்பது, நன்மை செய்து நீங்க பைபிள் கையில் எடுத்ததுனால, நீங்க முழங்கால முடக்கினதுனால, அந்நிய தெய்வத்துக்கு முன்னாக நீங்கள் வணங்காம ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்ததுனால இன்னைக்கு உங்கள் இருப்பிடம் வனாந்திரமா இருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. சத்துரு சிரிக்கிறான், கவலைப்படாதீங்க, வானத்தில் யுத்தம் நடக்கும். அவனை இருக்கிற இடம் தெரியாமாக்குவார். ஆமே, அதான் நின்றுங்க. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு. எங்க 5 வருஷம் 10 வருஷம் ஆண்டவரை ஏற்று 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், இன்னும் ஒரு மாற்றம் இல்ல. வாழ்க்கை வனாந்திரம் தான், வாழ்க்கை வனாந்திரம் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், போஷிக்கிறாரா? அங்கே அவளை போஷிக்கும்படி போஷிக்கிறாரா? 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 கொஞ்சம் வெயிட் பண்ணு. வாழ்க்கை வனாந்தரமா, அதுக்குன்னு ஒரு நாள் அவர் குறித்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வனாந்தரமான வாழ்க்கையை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் போது எங்க அடி விழுந்துன்னு தெரியல. சாத்தானும் அவன் கூட்டமும் யுத்தம் பண்ணியும் அவங்களால ஜெயிக்க முடியல. அப்ப இன்னைக்கு சத்துருவிங்கை ஓங்கினது போல இருக்க காரணம் என்ன தெரியுமா? இன்னும் என்ன நடக்கல? யுத்தம் நடக்கல. ஆனா கர்த்தருக்காக நீங்க நிக்கிறது உறுதினா, இயேசுவின் நாமத்துல சபையே இதை கேள், உனக்காக கர்த்தர் தம்முடைய தூதர் சேனை அனுப்புவார். எனவே அவன் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. 8வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிட்டு, இப்போ அவங்க இல்ல. இனி 9வது வசனம் 10வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பெரிய சத்தம் உண்டாயிற்று. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தம் தொனிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் இருக்க கூடாது. ஆண்டவரே, அப்ப ஏன் ஆண்டவர் இவ்வளவு நாள் அவனை விட்டீங்க? ஆண்டவர் சொல்றார், நீ நிக்கலடாங்கிறார். ஆண்டவர் சில காரியத்தை அப்படிதான் செட் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வாசல்கள். அப்ப பாதாளத்துக்கு எத்தனை டோர் உண்டு? நிறைய டோர் உண்டு. பரலோகத்துக்கு எத்தனை டோர் உண்டு? ஒரே டோர். அந்த டோருக்கு நேம் என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட். எனவேதான் எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போயிடலாம், போக முடியாது. எப்படி வாழ்ந்தாலும் பாதாளம் போயிடலாம். ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா நானே வாசல், நானே வாசல் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இப்ப தள்ளப்பட்ட சத்துரு, எப்ப சத்துரு தள்ளப்பட்டானோ, எப்ப சத்துரு தள்ளப்பட்டானோ அவனுக்கு தெரிஞ்சிட்டு இன்னும் கொஞ்ச காலம் தான். எனவே தன் கொஞ்ச காலத்தில் அவன் என்ன செய்கிறான் என்றால், 13வது வசனம், வலு சர்ப்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது.
ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. 14வது வசனம், ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன இதன் அர்த்தம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து செட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள். அப்போ டார்கெட் யாரு தெரியுமா? ஏன் டார்கெட் ரொம்ப பண்றான் பாத்தீங்களா? அவங்கள அவ்வளவு கோவம் உங்க மேல. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவன் கோபம் வந்துடக்கூடாது. நீ ஒரு பக்கம் அவன் கோபத்தை விடுங்க, இன்னொரு பக்கம் அவர் தருகிற சிறகு. ஹல்லேலூயா. சாரல் நவரோஜி அம்மா அழகா பாடி இருக்கிறாங்கல்ல, பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோனா இளை பாருவே. பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோனா பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. ஏன்னா அவனுடைய பாருங்க, இந்த பறவை பார்த்துருக்கீங்களா? பிடிக்க கிட்ட போனதும் டப்புன்னு அடிச்சுட்டு போயிடும். அப்படிதான் சபையை கர்த்தர் காக்கிறார். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மட்டும் இருந்தது. எத்தனை எத்தனை. ஆமென். கர்த்தர் காக்கிறார். எனவே தேவ சமூகத்தில் தேவ பிள்ளை உறுதியான வசனத்தில் நிற்கணும். அது வானத்திலிருந்தும் வேலை செய்யுது. தள்ளப்பட்ட பிறகும் அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ரட்சிக்கப்பட்ட உங்க வீட்டில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சத்துரு போராடுறான், கவலைப்படாதீங்க. அவன் விழுந்துட்டான், நீங்க எழும்புறீங்க. அவன் விழுந்துட்டான், நீங்க சிறகடித்து எழும்புறீங்க. இது செட்டைகளை விரிக்கும் காலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். விட்டுருவாரா? விடமாட்டார், விடமாட்டார். நல்ல கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எனவே நில்லுங்கள், நில்லுங்கள். ஆமென். ரொம்ப கஷ்டப்படுறோம் பிரதர், ரொம்ப துன்பப்படுகிறோம், ரொம்ப வேதனை. ஊர்ல ஒதுக்கி வைக்கிறாங்க, குடும்பத்துல ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்னைக்கு நான் இருக்கிற வனாந்தரத்தை பாக்குறாங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை போஷிக்கிறேன்ல, போஷிக்கிறேன்ல, உன்னை பறக்கிறதுக்கான சிறகையும் தருவேன். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து உன்னை தூக்கி எடுப்பேன். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆமென் அவன் சந்ததியை வம்சத்தை போல நல்ல கையை தட்டி ஆர்ப்பரி சபையே. ஹல்லேலூயா. சத்துரு அவன் ஸ்தானத்திலிருந்து விழுந்ததும் சபைக்கு சிறகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உனக்கு கொஞ்சம் பேலண்ட் இருந்தோம், நீ நாமத்தை மறுதலிக்கல. ஆமென். உனக்கு கொஞ்சம் பேலண்ட் இருந்தோம், நீ நாமத்தை மறுதலிக்கல. உன்னை ஏன் துன்பப்படுத்துறான் தெரியுமா? அவன் கிங்டம் ஒர்க்குக்கு கர்த்தர் ஒன்ன நிறுத்தினதுனால. நீ கிங்டமுடைய முக்கியமான அம்பாசிடர். உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். ஆமென். 10 வருஷத்துல நீங்க பெற்றுக்கொண்டது ஒரு பக்கம் இருக்கு, இழந்ததும் இருக்கிறது அல்லவா? ஒரு 5 வருஷத்துல இழந்தது எத்தனை? ஆமென்.
எத்தனையோ பேர் பெற்றுக்கொண்ட பிறகும் நிக்க முடியல. ஆனா அவங்க லைஃப்ல இழந்த பட்டியலை போட்டா, ஆனாலும் எப்படி நிக்கிறோம்? போஷிக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆமென் ஹல்லேலூயா வானத்துல பெரிய சத்தம். ஆமென். இந்த வார்த்தை கேட்கும் போதே, இந்த வார்த்தையை தியானிக்கும் போதும் இருதயம் அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. இப்பவும் அதுதான் பண்ணிட்டு இருக்கு. நிக்க வச்சிருங்கப்பா. கர்த்தாவே, நான் என் கால்களை ஸ்திரப்படுத்து. கர்த்தாவே, ஆமென். என் கால்களை, கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, பலமும் நீரே, பலனோ உம்மை தேடுகிறேன், என் பலனோ. நேரம் அதிகம் போறதுனால இப்படி துன்பப்படுத்தப்பட்டவன் தான் யோபு. யோபு எப்படியெல்லாம் நின்னா, 5 காரியத்தை வேகமா சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யோபு துன்பப்படுத்தப்பட்டது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு உபத்திரவம், சாத்தானுக்கு நிக்க முடியல. அவன் போய் நிக்கிறான். ஆனா ஒன்றை நான் ஆரம்பத்தில் சொல்றேன், அந்த உபத்திரவத்துல யோபு நின்னுட்டார். அதனால 42வது அதிகாரம் வரும்போது சாத்தான் ஒருத்தன் அந்த ஏரியால பார்க்க முடியாது. கர்த்தர் தந்த வார்த்தை சும்மா கிடையாதுங்க. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும். ஆமென். யோபுவின் வாழ்க்கையில் அடித்த புயல் தெரியும். அவ்வளவு துன்பம். அப்படி இருந்தோம் யோபு விசுவாசத்தை விடவில்லை, ஃபெய்த்தை விடல. எனது விசுவாசம் என்கிற கப்பல்ல தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசம் என்கிற கப்பலுக்குள்ள எவ்வளவு விலையேறிய பொருட்கள் இருந்தாலும் அந்த கப்பல் சேதமாகாமல் இருந்தால் மட்டும்தான் மறுகரை போய் சேரும். மீட்கப்பட்ட ஆத்துமா நமக்குள் இருக்கிறது. ஆனா நம்முடைய ஓட்டம் ஓடி முடித்தால் மட்டுமே அந்த ஆத்துமா போய் அடைய வேண்டிய இடத்துல சேரும். எனவேதான் பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுவார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. யோபு 13:5 சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். 13:16 சொல்லுகிறார், அவரே என் ரட்சிப்பு, அவரே என் ரட்சிப்பு. விசுவாசத்தை விடல. இரண்டாவதாக துதிப்பதை விடவில்லை. யோபு 1:21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு துதிப்பதை விடல. பவுலும் சீலாவும் துதிக்க முடியாத அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நடுராத்திரியிலே எழுந்திருந்தவர்கள் துதித்தார்கள். போன வாரத்தில் மிகுந்த நன்மையை பெற்று இந்த வாரத்தில் ஆராதிக்க வந்தவர்கள் இதுல உண்டு. போன வாரத்தில் மிகவும் துன்பப்பட்டு இந்த நாளில் ஆராதிக்க வந்தவர்கள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பான். ஹல்லேலூயா. நம்ம பாடுவோம், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றிடுவேன், இன்னும் துதிப்பேன். நம்பிக்கை
நம்பிக்கையாவுமை இழந்தாலோ எல்லாமே முடிந்தது என்றாலோ நம்பிக்கையாவுமே எல்லாமே முடிந்தது என்றாலும் வலது கரத்தை உயர்த்தி எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவே சிறகுகளை அடித்து எழும்ப பண்ணுவார் எந்த கல்லறையின் கல்லை இன்னும் துதிப்பே இன்னும் உம்மை ஆராதிப்பே ஹல்லேலூயா இன்னும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க நல்லவர் வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் உன்னை போஷிக்கவில்லையோ உன்னை போஷிக்கவில்லையோ உன்னை விடுத்து வைக்கவில்லையோ உன்னை பாதுகாக்கவில்லையோ இன்னும் துதிப்பே ஹல்லேலூயா துதிப்பதை விடல யோபு நிற்கிறாரு விசுவாசத்தை விடல துதிப்பதை விடல மூன்றாவது வசனத்தை விடல அவர் சொல்றாரு யோபு 23வது அதிகாரம் 12வது வசனம் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகம் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறார் யோபு என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க யோபுவே என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க யோபுவே வேர்டு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்க வசனத்தை விடல ஆமென் ஹல்லேலூயா வசனத்தை விடல அவர் சொல்றாரு 6:24 எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் மௌனமாக இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் அதாவது நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாலே வசனம் கேட்கிற இன்ட்ரெஸ்ட் போயிரும்ல ஆனா இவர் எல்லாமே இழந்து உயிர் மட்டும் இருக்கு எனக்கு 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 என்கிட்ட உபதேசம் பண்ணுங்கள் நான் மௌனமா இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு சொல்லுங்க நமக்கு எல்லா வசதிகள் இருந்தும் பிரசங்க கேட்க முடியல சாம்பல்ல உட்கார்ந்து பிரசங்க கேட்க ஆயத்தமாறோம் வசனத்தை விடல அந்த யோபு தான் சாட்சி கொடுக்கிறான் என் காதினால் நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண்கள் உம்மை பார்க்கிறது வசனத்தை விடல நாலாவது தேவனை தேடுவதை விடல யோபு 23வது அதிகாரம் 8-9 வசனங்கள் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு அவன் ஒரு காரியம் தெரியுது இவர் தேடுறார் காணவில்லை என்று சொல்லி தேடுவதை நிறுத்தவில்லை முன்னாக போய் பார்க்கிறார் இல்ல பின்னாடி போய் பார்க்கிறார் ரைட்ல போய் பார்க்கிறார் ஒரு சைட்ல தேடி விட்டு நம்ம பாருங்க அப்படியே ஜோமனை உட்கார்ந்து இருப்போம் செட் ஆகாது பிரேயர் அன்னைக்கு விட்டுருவோம் அன்னைக்கு ஃபுல்லா விட்டுருவோம் இவர் விடல இவர் தேடுறார் சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும் நமக்கு பிரேயர் ஓடாது
உடனே இன்னைக்கு சரியில்லை, உடனே நாள் பார்ப்போம். நம்ம ஜெபத்துல எல்லாம் நாள் பார்க்கிறோம். கரெக்டா? ஆமே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போராட்டம் உண்டு. ஜெபிக்க முடியலன்னா போய் படுத்து உறங்க. அதை விட்டு அவன் விழுந்தவன். ஹல்லேலூயா. அவன் முடியல. யோபுவுக்கு 42வது அதிகாரத்தில் பார்த்துட்டார்ல. நான் பார்த்துட்டேன். தேடுறத விடல. வாழ்க்கை ஃபுல்லா அடி வாங்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் இருக்கு கணக்குல. சத்துரு வெட்கப்பட்டு போக போறா. இந்த உபத்திரவத்தின் குகையில கர்த்தர் உன்னை தெரிந்தெடுப்பதை பார்த்து பிசாசானவன் வெட்கப்பட்டு போகிறான். எப்படி ஆமான் தன் தலையிலே துண்டை போட்டுட்டு போனானோ, அதே போல சத்துருக்களுக்கு வெட்கத்தை நம்புறவங்க மட்டும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்து சொல்லுங்க. என் கல்லறையின் எந்த கல்லறையின் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடுறதை விடாதீங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் என்னை தேடுகிறது என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று, அதிகாலையில் தேடுறது நமக்கு எழுத்தின்படி தெரியும். இன்னொன்று என்ன தெரியுமா? தன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நான் தான் என்ன தேடுறான் தெரியுமா? அவனுக்கு தான் நான் என்ன காட்டுவேன். அதிகாலையில் நம்ம எழுத்ததும் ஃபர்ஸ்ட் எதை தேடுறோம்? அதான் அதிகாலையில் தேடுறோம். அவன் எல்லாத்துக்கும் என்னதான் தேடுறான்? அவனுக்கு பசிக்கும் என்னதான் தேடுறான்? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னதான் தேடுறான்? தனிமையா ஃபீல் ஆகும் போது என்னதான் தேடுறான்? சந்தோஷப்படும் போது என்னதான் தேடுறான்? அவனுக்கு நான் என்னை காண்பிப்பேன். நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்களே, ஆனால் நீங்கள் தேடுகையில் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. தேடுறதை விடல. 5, ஜெபத்தை விடல. அவ்வளவு கஷ்டத்திலையும் யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். ஜெபத்தை விடல. இந்த யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் செய்த செயல்கள், சாத்தான் அதுக்கப்புறம் வந்து நிக்கவே இல்லை. 1வது அதிகாரத்தில் வந்து நிக்கிறான், 2வது அதிகாரத்தில் வந்து நிக்கிறான். ஏன் அதுக்கப்புறம் நிக்கல சாத்தான்? கேவலம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாத்தான் அசிங்கப்படுத்தணும். அதுக்கப்புறம் அழிக்கலாம். நம்ம எடுத்ததுமே முதல்ல அவனை அசிங்கப்படுத்தணும். அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை ஒடுத்து வைப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம். வலு சர்ப்பத்தை கடைசியில் ஆண்டவர் கொண்டு போடுறதை வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அது யாரை துன்பப்படுச்சா அதுக்கு முன்னாடி அந்த சர்ப்பம் விழணும். ஆமா, முதல்ல வெட்கத்தோடு திரும்பணும், அதுக்கப்புறம் தான் தூக்கு. அதே போலதான் உன்னை வேதனைப்படுத்தி சிரித்த சத்துரு முன்னாடி வெட்கப்படணும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிய இந்த கூட்டம் தான் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற கூட்டம். அழகாய் தீரள் தீரளாய் வெண்ணாடை அணிந்தோ கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் ஆனந்திப்போம். மகிமையினாளது, மகிமையினாளது, மகிமையின். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி. ஹல்லேலூயா. அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன். சபையை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்,
உங்க கையில கொடுக்கப்பட்ட இந்த பைபிள் இருக்குல்ல, ஆமா, இதுதான் அஸ்திபாரம். பிடிச்சிருங்க, விட்டுறாதீங்க, உதாசீனப்படுத்திடாதீங்க. போனை ரொம்ப நம்ம போன்ல நம்ம கை எல்லா இடமும் பட்டிருக்கும். கரெக்டா இல்லையா? பைபிள்ல எல்லா இடமும் பட்டிருக்கணும், எல்லா பேஜும் பட்டு, அதுக்கு இப்படி தரையிட்டு இருக்கிறதில்ல, எல்லாம் பட்டிருக்கணும், அப்படி பட்டிருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையோடு எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரை நிக்க வச்சுட்டா, இனியும் நிக்க வைப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழகாய் தீரளாய் வெண்ணாடை அணிந்தோ கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போ. ஆமென். அழகாய் நல்ல கையை தட்டி வெண்ணாடை அணிந்தோ அன்பரேசுவின் ஆனந்திப்போ. ஆமே மகிமையின் நாளது, ஆமே மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. சகரமலதனரே ஆமே மகிமையின் நாளது. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். இயேசுவின் ஆமே மாபெரும் வெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. வெண்ணாடையை அந்த நாளினிலே மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் ஆமென். அழகாய் தீரளாய் வெண்ணாடை அணிந்தோம் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. சகமம்ரே மகிமையின் நாளது, மகிமையின் பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார். பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய. ஆமென். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே மறுகரையில். ஆமென் சொல்லுங்க. மகிமையின் நாளது, மகிமையின் ஆமென் மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பார். பாடுங்க. ஆமென். உலகத்திலே துயரப்பட்டோ உன்னதத்தில் அன்று காணம் பெறுவார். உலகத்திலே மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே. ஹல்லேலூயா. மறுகரையில் மகிழ்வுடனே
அழகாய் அழகாய் தீரன் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவே ஆனந்திப்போம். மகிமை நாளது மகிமை நாளது ஆமே மகிமை மகிமையின் 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 நாளது மகிமையின் மகிமையின் நாளது மகிமையின் ஆமே மகிமையின். நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்திருக்கிறோம். இந்த கொஞ்ச காலம் தரித்து நில், திடன் கொண்டு நில். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். ஆமென் 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 ஆமென். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, துதிக்கிறத விட்டுறக்கூடாது, வசனத்தை விட்டுறக்கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது, உங்களை தேடுறதை விட்டுறக்கூடாது. நிக்க வச்சிருங்கப்பா, நிக்க வச்சிருங்கப்பா. உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. எங்களோடு பேசின உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போக மகிமைக்கு ஒப்பானது அல்ல. துன்பப்படுத்துகிற சத்துரு விழுந்து போனார், அவனுக்கு இனி வானத்தில் இடம் இல்லை. ஆனால் உமக்கு காத்திருக்கிறவர்களை உயர எழும்ப பண்ணுகிறேன். நீர் எத்தனை நல்லவர், எத்தனை உண்மை உள்ளவர். நீர் வெளிப்படுத்தி நம்முடைய சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், எல்லா நிலையிலும் உறுதியா இருக்க, உங்களை விட்டு விலகிராதபடி காக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.